இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த போட்டியோட பெஸ்ட் கப்பல் தமிழன் சிவி. ஓடா ஏத்துங்க உங்களுக்கு. உனக்கும் தமிழுக்கும் இவ்வளவு ஸ்ட்ராங்கான கெமிஸ்ட்ரி இருக்குன்றது இப்பதானே எங்களுக்கு தெரியுது. தமிழ் யோசிக்குது நீ பாடுற, நீ யோசிக்கிற தமிழ் பாடுது. எவ்வளவு பெரிய ஒற்றுமை இது. எப்போது இருந்தா உங்களை பிரிக்கவே முடியாதுடா. அதாவது முதல் போட்டியில எத்தனை பேர் ஜோடி சேர்ந்திருந்தாலும் உண்மையான ஜோடியான தமிழ் சிமி தான் ஜெயிச்சிருக்காங்க. அடுத்த போட்டியில யார் ஜெயிக்கிறாங்கன்னு பாப்போம். அடுத்த போட்டி பாத்தீங்கன்னா தம் சரத். முதல்ல யார் வர நீங்களே சொல்லுங்க. நான் தான். சரி வாமா, வா வந்து அசத்து. பண்ணுங்க பண்ணுங்க. தூக்கு, கயிறு, கல்யாணம், மஞ்ச கயிறா, 3 வார்த்தை. 3 வார்த்தையா? 3 வேர்ட். தாலி கயிறு. மண்டியா? ஜனாமா, அடுத்த கேம் நான் ரெடி பண்ணிட்டேன். அடுத்து என்ன கேம் நடத்தலான்னு நீ பிளான் பண்ணிருக்கியா? இதுல சிபிக்கு நிறைய क्वेश्चंस எழுதிருக்கேன். அதுக்கான ஆன்சரை சிபி எழுதட்டும். நீங்க யாராச்சும் ஒருத்தர் மானிட்டர் பண்ணுங்க. நானும் தமிழும் அதுக்கு ஆன்சர் சொல்றோம். அதுல யார் வின் பண்றாங்கன்னு பார்க்கலாம். பார்த்தலாமே. எங்க क्वेश्चन பேப்பர் கொடு. ரொம்ப சிக்கலான கேள்வியா இருக்கே. தமிழுக்கு இதெல்லாம் தெரியுமா? பேசாம क्वेश्चन பேப்பர் லீக் அவுட் பண்ணிடலாமா? கேடி, என்ன ஆன்சர் ஷீட்டை லீக் அவுட் பண்ணலாம்னு பாக்குறியா? சே, தமிழ் இதுக்குள்ள அட்டகாசமா பதில் சொல்லும். நீ ஃப்ரீ பேடா இருந்துக்க. சரி கேளு. அப்படின்னு வித்தியாசமா எழுதி கொடுத்திருக்கா. மச்சான், இதுக்கு ஏதாவது ஆன்சர் எழுதி கொடு. இங்க உட்காந்து எழுதுவா. போய் எழுதிடுவா. அங்க போய் எழுதணுமா? போய் எழுதிடுவா போ. என்ன எழுத போறான்? இரு பாப்போம். என்னடா கேடி, எழுதிட்டியா? சிபிக்கு பிடிச்ச ஃபேவரட் கலர் எது? தமிழ் ஒரு நிமிஷம். அதாவது சம்யுக்தாக்கு தான் சிபியை பத்தி நல்லா தெரியும். சாம், நீயே சொல்லு பாப்போம். இது கூட தெரியாதா எனக்கு? ரெட். தமிழ் நீ சொல்லு. Black கலர். சிபிக்கு பிடிச்ச கலர் என்னன்னு கூட தெரியல. நீ சிபிக்கு வைஃப். அவசரப்படாதீங்க மேடம். ஆன்சர் ஷீட்ல சிபி சார் வந்து பிளாக்னு தான் எழுதியிருக்காரு. என்ன? ஆமா. இல்ல, நான் பார்க்கணும் கூட. என்ன ஆன்சர் பேப்பரை காப்பி அடிக்கலாம் பாக்குறியா? இல்ல, எனக்கு டவுட்டா இருக்கு கூட. முதல்ல எல்லா கேள்விக்கு நீ பதில சொல்லு. அதுவும் நானே ஒன்னு ஆன்சர் ஷீட் காமிக்கிறேன். அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிக்க. எனக்கு பிடிச்ச கலர் இவளுக்கு எப்படி தெரியும்? சரி ஓகே, அடுத்த क्वेश्चन போலாமா?
இதுக்காக கரெக்டா பதில் சொல்லு. கண்டிப்பா அவ இப்ப மாட்டுவா. இந்த பாட்டில நான் சுத்தி விடுவேன். அது யார் பக்கம் திரும்பி நிக்குதோ அவங்க நான் கேட்கிற கேள்விக்கு சரியா பதில் சொல்லணும். அது மட்டும் இல்லாம உண்மையை சொல்லணும். இந்த கேம்ல அதுதான் முக்கியம். உங்களால இது பதில் சொல்ல முடியலன்னா அதுக்கப்புறம் டேர். நாங்க சொல்ற பனிஷ்மெண்ட்டை நீங்க செஞ்சே ஆகணும். என்ன மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்க? ஒரு கிலோ பச்சை மிளகா திங்க சொல்லுவோம். இந்த குளிர்ல ஏற்காட்டை 4 ரவுண்டு ஓட சொல்லுவோம். இல்லைன்னா ஐஸ் பேக்கெட்ல உட்கார சொல்லுவோம். அப்ப கண்டிப்பா எல்லாரும் உண்மையை சொல்லிதான் ஆகணும். மாட்டினாங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கேம். பாட்டில சுத்தி விடுங்க. கடவுளையே நீ தான் எல்லாத்தையும் காப்பாற்றணும். என்னங்க, பாட்டில் உங்க பக்கம் தான் நிக்குது. டேய், முதல்ல உங்க அப்பாவுக்கு வந்திருக்கடா. அடடே, ஃபர்ஸ்ட் விக்கெட்டே அப்பாவா? அப்பா கிட்ட இருந்து உண்மையை வாங்குறது ரொம்ப கஷ்டமாச்சே. டேய் ப்ரோ, நல்ல கேள்வியை கேளுங்க ப்ரோ. நீங்க கேக்குற கேள்வியில எங்க டாடி அப்படியே லாக் ஆகணும். கேக்குறேன். அங்கிள், உங்க ஃபர்ஸ்ட் லவ் பத்தி சொல்லுங்க பாப்போம். டேய் பைத்தியக்கார, கல்யாணம் பண்ற வயசுல 2 பிள்ளைங்க இருக்காங்க, என்னடா கேள்வி கேக்குற? லவ் பத்தி தானே கேட்டோம். போட்டியில சேர்ந்துட்டு அப்புறம் என்ன இது? நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். இல்லனா ஐஸ் பேக்கெட் ரெடியா இருக்கு. சொல்லு, உங்க பாட்ட சொல்லு. சொல்லுங்க. ஐயோ, அப்படின்னா ஒரு ஐஸ் டப்புக்குள்ள உங்களை 1 மணி நேரம் உட்கார வச்சு உங்களை குளிப்பாட்டுவோம். குளிக்கிறீங்களா? என்ன இதெல்லாம்? தெரியலங்க. அப்பா நீங்க சொல்லுங்கப்பா. எல்லாரும் அதை தாண்டி தானே வந்திருப்போம். இல்லம்மா, அது எப்படி? அது வந்து டேய் டேய், உங்க அப்பாக்கு வெக்கத்தை பாறா. டேய், வெக்கமெல்லாம் இல்ல. ஊர்ல அனிதான்னு ஒரு பொண்ணு, எனக்கு சொல்லி கொடுத்த டீச்சர் பொண்ணு. அதுதான் என் லைஃப்ல முதல் லவ். நானும் அவளும் உசுருக்கு உசுரா நேசிச்சோம். அது அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே வேற பையன் பார்த்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. யோ, என்னையா இது? ஓஹோ, லவ் ஃபெயிலியரா? அப்புறம் ஆண்டி எப்படி கல்யாணம் பண்ணிட்டீங்க? வேற என்ன, ஒரு பொண்ணு போயிடுச்சுன்னா வீட்டுல அழுதுகிட்டே உக்காண்டிருக்க முடியுமா? எங்க வீட்டுல அமுதாவை பொண்ணு பார்த்தாங்க. எங்க 2 பேருக்கும் பிடிச்சிருந்தது. அப்புறம் என்ன, கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்.